கோவையில் ஈஷா நிர்வாகத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை மீட்டு பழங்குடியின மக்களிடம் தரும்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது. செமேடு பகுதியைச் சேர்ந்த அமெரிக்கா என்கிற முத்துசாமி தனக்கு சொந்தமான 44.3 ஏக்கர் நிலத்தை 1990களில் அரசிடம் கொடுத்தார். அந்த நிலத்தை ஈஷா நிர்வாகம் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த நிலத்தை அருகில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு கொடுக்கும்படி முத்துசாமியின் மகள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். 75ல கவர்மெண்ட்ல எங்ககிட்ட எக்ஸஸ் லேண்ட் இருக்குன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் கொடுத்து 92ல இந்த மாதிரி பூமி எடுத்துக்கிறாங்க 44 ஏக்கரா. அந்த பூமி எடுக்கும்போது எங்க தாத்தா ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரைபல்ஸ் எங்ககிட்ட நிறைய ஃபேமிலி வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு வேற வாழ்வாதாரம் இல்லை, அதனால அவங்களுக்கே கொடுங்க நீங்கன்னு சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் வச்சு கொடுக்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. ஆனா இடையில இருக்கிறவங்க எல்லாம் வந்து அப்ப அவங்களுக்கு வேணும், அவங்க யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேண்டி அப்ப இருந்த மணிகாரரை வச்சு போலியா ஆவணம் கொடுத்து அந்த அதுல என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கோ அதை மீறி, அதாவது ஒரு ஃபேமிலிக்கு இத்தனை கொடுக்கணும்னு இருக்கு, ஆனா ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே அதிகமா கொடுத்துருக்காங்க பூமி. மலைவாசல் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க, ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, அவங்க வசப்படுத்திக்கிறாங்க. வேற யாரும் போகக்கூடாதுங்கிறாங்க, பட்டா இடங்கிறாங்க, பொது தடத்தையெல்லாம் பட்டா இடங்கிறாங்க, மற்றவங்க போகக்கூடாதுங்கிறாங்க. உள்ள பூமி இருக்கு, அது பொது தடம். நாங்க வந்து உள்ள பூமி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்த பொது தடத்தை இவங்க முன்னாடி ஆக்குபை பண்ணி அந்த மலைவாசல் கட்டிட்டு யாரும் போகக்கூடாது பட்டா இடம்னு இப்ப 4 நாளைக்கு முன்னாடி பேட்டி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.